வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ரிஷ்வன். வெல்கம் டு ரிஷ் vlogger. ஒரு ரொம்ப 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 நாள் பெரிய கேப்பில் கழித்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோனியோட ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது, சவுண்ட் பாரோட ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் தான். குட்டி குட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். கரெக்டாக ஃபுல்லாக இதாகுதாடா. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொறுமையாக இருக்கிறதுலாம் ரொம்ப தாங்க அதுலேயும் இந்த பாக்ஸை போட்டு ரொம்ப, ஆனால் பேக்கிங் பக்கா சூப்பருங்க. பாக்ஸு ரொம்ப தேஞ்சு போய் வந்தாலுமே பேக்கிங் செம்ம குவாலிட்டி வைஸாக சூப்பராக இருந்துச்சு. பேக்கிங் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். எடுத்தோடனே நம்ம பஞ்சை உடச்சாச்சுங்க. பஞ்சு தானே உடஞ்சி கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரியர் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி அங்கிட்டு ஒன்று. இது வந்து ப்ளூடூத் ரிசீவர் அடுத்ததாக ஒன்று இருக்குது, அதை ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து அங்கே ஒன்று இருக்குது ரியர் ஸ்பீக்கரு. இது எல்லாமே ஒயர்லெஸ் தான். அடுத்ததாக நம்ம சவுண்ட் பார். இந்த தூக்குறதுக்கு தானேங்க, நைட்லாம் தூக்கம் இல்லாமல் பாருங்கள் செம்மையாக இருக்குது. வெயிட்டு நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது, பரவாயில்ல. ஓரமாக வச்சுக்கிடுவோம். அடுத்தது நம்ம ஊஃபர் இருக்காப்புல, சோனியோட ஊஃபர். இதுவும் நல்லா வெயிட்னாலே பாக்ஸில் ஊஃபர் தாங்க, நல்லா வெயிட்டு. அடுத்து யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு அது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கேபிள்ஸு, டிவி ஆக்சஸ் கேபிள்ஸு, அப்புறம் ரிமோட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கைஸ், பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே வந்தது இவ்வளோ தான். நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் செட் பண்ணிட்டு பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் சைடு, சவுண்ட் பாரோட பேக் சைடு இதுதான். இதுலேருந்து வர்ற கேபிள்ஸ் வந்து இருங்க, நான் பின்னாடி காட்டுறேன். கைஸ், வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான், அதனால் நானே எடுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. 3 கலரில் வருது. நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம பேக் சைடு வந்து டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதிலே வந்த கவர்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையில்லைனா பிரிச்சுக்கலாம். இங்கே ஒரே டஸ்ட்டாக இருக்கிறனால இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறதுன்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா? இப்போ தெரியுதுன்னா நம்ம க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர், ரெட் கலருக்கு ரெட் கலர் கொடுத்துட்டு ஒயிட் கலருக்கு ஒயிட் கலர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவ்வளோ அது ஃபிக்ஸ் லாக் ஆகிரும். லாக் ஆகிட்டு இது வந்து நம்ம ஆக்ஸ் கேபிள் கொடுக்குறது. இது வந்து நம்ம HDMI பின்னு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. HDMI பின்னு. இது வந்து அனலாக்கு, இது வந்து டிவி அவுட்புட்டு, இன்புட்டு அவுட்புட் அது கொடுத்துக்கிறது, அவ்வளோதான். இந்த ப்ளக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊஃபருக்கு வந்து சும்மா லைட் செட்டிங் மட்டும் பண்ணியிருக்கிறோம் சும்மா. அது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் போட்டு காட்டுறேன், நைட் டைமில் போட்டு காட்டுறேன். அது அவ்வளோதான். மற்றபடி இங்கே ஊஃபர் இங்கே செட் பண்ணியாச்சு. கீழே ஊஃபருக்கும் இதுலேருந்து வர ப்ளக்கு இங்கே ஊஃபரில் மாட்டியாச்சு. ஊஃபரோட ப்ளக் வந்து இப்போது இந்த இருக்கு பாருங்கள், இதான் ஊஃபர் ப்ளக்கு. இது வந்து இங்கே ஒரு இது இருக்கும் போர்ட்டு, இது கொடுத்துட்டு நம்ம இப்போ கீழே இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ தான் ஆன் ஆகும். ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இங்கே ஆன் ஆனதுக்கப்புறம்
இப்போ நேராக அப்படியே உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்களேன். இங்கே வந்து அந்த ப்ளூடூத் ரிசீவர் நம்ம இந்த இது வந்து வயர்லெஸ் ரீட் ஸ்பீக்கர். இந்த 2 ஸ்பீக்கருமே வயர்லெஸ் ஸ்பீக்கர் தான். நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே நம்ம வயரிங் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதுலேயும் அதே மாதிரி தான் 2 கலர். இதில் வந்து கிரே கலரில் ப்ளூ கலர் அதில் கொடுத்துட்டு நம்ம ப்ளக் மாதிரி சுவிட்ச் போட்டாலே அங்கே ஆன் ஆகிடும். இங்கே ப்ளூடூத் சப்வூஃபர் ஆன் ஆகி இங்கேயும் ஆன் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீக்கரோட சப்வூஃபரோட இந்த 2 ரியல் ஸ்பீக்கரும் கனெக்ஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே ஒரு ரெட்லேயே காட்டுச்சுன்னா நம்ம கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு நம்ம ஸ்பீக்கரை தூக்கி நம்ம ஊஃபரை தூக்கி இந்த இடத்துல அப்படியே நம்ம சவுண்ட் பார் தூக்கி மாட்ட வேண்டியதான். மாட்டிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு நான் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது மற்றபடி எல்லாமே எப்படி இருக்குது இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணுறது அன்பாக்சிங் மட்டும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட டோட்டல் சவுண்டு வந்து 100 இருந்துச்சு, 100 இருந்துச்சு. நான் வச்சுருக்கிறதே 40 தான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 40 தான் வச்சுருக்கிறேன். சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூமுக்கு வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம லைட் செட் பண்ணணும்னு சொன்னீங்களா, அதுதான் அந்த லைட் செட்டிங்ஸு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ சும்மா கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி பண்ணது தான். கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் அங்கே இன்னும் ஷேக் ஆகியிருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம தரமாக பண்ணலாம். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதுக்கு இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்பீக்கர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இதோட ரிவ்யூஸ் வேணும்னா, ஃபியூச்சர்ஸ் என்னென்ன எல்லாமே வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.